ராகவ், ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து அந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, அது எப்படி, நீங்களே கூட தான் ஆள் செட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் இந்த பென்ட்ரைவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கொடுக்குறாரு. இவன் தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கான். இவன் வந்து பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திரத்தை வீடியோவாக எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லை, அபியோட பொட்டிக்கு வந்திருக்கான். வந்துட்டு 3 ட்ரெஸ் எடுத்திருக்கான். எடுத்துட்டு அங்கே எல்லாமே கேமராலாம் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தது இவன் தான். அது மட்டும் இல்லை, பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அனுப்பி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டியிருக்கான். அந்த பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கூட இதில் இருக்குது. ஆனால் ஒன்று, அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை அப்படியே கொடுக்குறாரு. பார்க்குறாரு போலீஸ். அது மட்டும் இல்லை, உங்களோட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தே ஒரு ஆள் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த போலீஸ்க்கு அப்படியே கோவமாக வருது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஸ்டபிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. அவர் ஒரு மாதிரி வராரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. இவரோட மொபைல்லேருந்து இந்த ரவுடிக்கு 3 வாட்டி ஃபோன் போயிருக்கு. இந்தாங்க பாருங்க ஆதாரம் அப்படின்னு ஆகாஷ் கொடுக்குறாரு. அதை போலீஸ் பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்க? நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்காமல் இருக்க. இந்த மாதிரி தப்புலாம் எப்படி உன்னால் பண்ண முடியுது? எனக்கும் 2 பொண்ணு இருக்காங்க, உனக்கும் பொண்ணுங்க இருக்காங்க. எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்தது? பணம் வேணுன்றதுக்காக இப்படி பண்ணுவியா? அதுவும் உன்னோட அக்கௌண்ட்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாரு. அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஒழுங்காக சொல்கிறேன், நீயே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடு, இல்லை உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. எதுவுமே பேசவே முடியல. அந்த கான்ஸ்டபிள் அப்படி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், அபியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். அபி வந்து வெளியே வராங்க. வந்த உடனே எல்லா தப்பும் பண்ணது இந்த ரவுடி தானே ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. சரி, நீங்கள் கிளம்புங்க, இந்த ரவுடி இதுக்கும் மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்கணும், இவங்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. ஏண்டா, எதுக்காகடா இப்படி பண்ணச்சி? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? உனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க இல்லை, கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ தூக்கு மாட்டிட்டு சாவலாம். உன் ஜென்மத்தை வச்சுக்கிட்டு எதுக்குடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. நல்லா மாற்றி அடிக்கிறாங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க, ஆமாம், நீ வீடியோ எடுத்ததும் இல்லாமல் பணம் கேட்டால் கூட பரவாயில்ல, நீ எதுக்காக ராகவ் கூட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கேட்டேன்? எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அப்படியே கோவமாக கேட்குறாங்க. அந்த ரவுடி எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே பாரு, உண்மையே சொல்லு, இல்லை உன்னை போட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க. இல்லை நான் சொல்லிட்டேன், நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ஒருத்தவங்க வந்து பர்தா போட்டுட்டு வந்துட்டு பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஃபோனில் தான் அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஆம்பளை வயசில் பேசினாங்க, பொம்பளை வயசில் பேசினாங்க, ஒரு பாட்டி வாய்ஸில் பேசினாங்க. அப்படியே வாய்ஸை மாற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யார் பேசினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு பணம் கொடுத்தாங்க, நான் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அந்த ரஞ்சித். அதை கேட்டோடனே போலீஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்போ யாரோ இருக்காங்க இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் இவங்கிட்ட நாங்கள் மேலே விசாரிக்கிறோம், இவன் எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவான், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரவுடிங்களை, ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க, அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே உள்ளே லாக்கப்பில் போடுறாங்க. அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. வந்த உடனே அங்கே மீடியா எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன நடந்தது, நீ உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எல்லாமே எங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை ராகவ், நான் இவங்கக்கிட்ட பேசணும், கண்டிப்பாக நான் இவங்கக்கிட்ட பேசணும், நான் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி அப்படியே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அந்த ரவுடி தான் காரணம். அவன் என்னோட பொட்டிக்கு வந்துட்டு கேமரா செட் பண்ணி பொண்ணுங்க துணி மாத்திர எல்லா வீடியோவும் அவன் எடுத்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருக்கவே கூடாது. என் மேலே எந்த தப்புமே இல்லை. என் கணவரும் ஆகாஷ் அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் என்னை காப்பாற்றினாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மனநிலையில் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான், ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. என்னால் ஒரு பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்போ கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். இங்கே பாருங்கள், நான் மட்டும் அப்படி வீடியோ எடுத்து பாதிக்கப்பட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்,
கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவனை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன். அவன் வந்து வீடியோ எடுத்துட்டான், ரிலீஸ் பண்ணிடுவான். அதுக்காக பயப்படாதீங்க. பேரண்ட்ஸ் கூட பயப்படாதீங்க. போயிட்டு நல்லா தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு உயிர் ரொம்ப 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 வேல்யூவானது. இவனுங்களுக்காகலாம் நம்ம சாகவே கூடாது. நம்ம தைரியமாக இருக்கணும். நம்மளோட பயம் தான் அவனுங்களோட ஆயுதமே. அதனால் கண்டிப்பாக நம்ம தைரியமாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அவனுங்களுக்காக பயந்து பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கக்கூடாது. எதுக்குமே ஒத்துக்கக்கூடாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. சுடிதார் போடுங்க, எல்லாமே போடுங்க. ஆனால் அந்த ட்ரையல் ரூமை கொஞ்சம் பார்த்து இருங்க. நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்கங்க. நல்லா தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி. சூப்பராக பேசுகிறீங்க அபி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பேட்டி எடுக்கிறவங்களாம். அங்கேருந்து அபி ராகவ் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வா அபி வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அனு, அவங்க அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தாம்மா நீ பேசுனதை நான் வீடியோவில் பார்த்தேன். நல்லா பேசியிருக்கம்மா, தைரியமாக பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ மட்டும் இன்றைக்கி வரலன்னா எங்களால் தாங்கி இருக்க முடியாது அபி அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. இங்கே பாருங்கம்மா, அழாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அத்தைக்கு, ஆண்டலத்தைக்கு அப்படியே கோவமாக வருது. யார் அவன் அபி, கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவனை மட்டும் என் கண்ணில் காமிச்சிருந்தீங்கன்னா அவனை அப்படியே வெட்டி பார்சல் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பேன். இவனை மாதிரி ஆளெல்லாம் அப்படி உயிரோட விடவே கூடாது. அப்படியே பார்த்த உடனே சுட்டு தள்ளணும் அப்படின்னு சட்டம் போடணும் அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முரளி அப்படி கத்துறாரு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இவனை மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாது. அதுவும் வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இவனெல்லாம் சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இவனுங்க கிட்ட நான் ஒரு வேலை சொன்னால் சொதப்பிட்டு அவனுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக அப்படியே பார்க்குறாரு. அப்போ அபி சொல்கிறாங்க, இல்லை அவன் செய்யலை, அவன்கிட்ட பணம் கொடுத்து யாரோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறேண்ணா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி, எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்காரு. இங்கே பாருமா, இனிமே நீ பொட்டிக்கெலாம் போகவே வேண்டாம் அப்படின்னு அபியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஏமா இப்படி பேசுகிற, எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வருதா என்ன, அதுக்காக நான் பொட்டிக்கெலாம் மூட முடியாதுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி அபி, அப்போது நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட சித்தப்பா சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது? நீ ஏன் ராகவோட ஆஃபீஸ்லேயே ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? 2 பேரும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ல. பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம் அவ்வளோவா வராது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்னோடய பொட்டிக்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏமா வேண்டான்னு சொல்கிற? உனக்குள்ளே அவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது. நீ ராகவோட வேலையும் தெரிஞ்சுக்கலாம், ராகவ் கூட வந்து அப்படியே ஒரு பார்ட்னர் மாதிரி ஆகலாம். உனக்கு அந்த அளவுக்கு எல்லாமே அறிவு இருக்குது. சூப்பராக நீ பண்ணுற, பிஸ்னஸ் மைண்ட் உனக்கு நல்லாவே இருக்குது. அன்னைக்கு பார்த்தியா அவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை நீ பேசி சரி பண்ணியிருக்க ராகவுக்கு. அதனால் நீ பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகிறது தான் கரெக்டு. நீ வந்து அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன ராகவ் அமைதியாக இருக்க, உனக்கு ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, அபி என் கூட வரத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அபி, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் அதை ஏற்றுக்கங்க, கண்டிப்பாக ராகவோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அபியும் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா 2 பேருமே கிளம்புறாங்க. இல்லை இருந்துட்டு போங்க, இல்லை நிறைய வேலை இருக்குது, நாங்கள் அப்புறம் ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி இருங்க, நீங்கள் தனியாக போகாதீங்க, நான் வந்து உங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ராகவ் போயிட்டு விட்டுட்டு வராரு. அபி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து ராகவ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. அபி அப்படியே எழுந்து அப்படியே நிற்கிறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு. கண்ணை தொடச்சி விட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அபி ராகவையே பார்க்குறாரு, ராகவ் அபியே பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. அங்கேருந்து அப்படியே வராரு கார்டனுக்கு. பின்னாடியே சுந்தரியும் வராங்க. என்ன முரளி, இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நல்ல வேலை உன் பேர் அந்த ரவுடிங்க சொல்லாமல் விட்டானுங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. ஒரு வேளை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க அத்தை. அவனுங்க ஒன்றும் நல்லவனுங்கலாம் கிடையாது. அவனுங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்த்துருக்கானுங்க. இந்த வீடியோலாம் எடுத்து பணம் சம்பாதிக்கிறது அவனுங்களோட வேலை அது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இவனுங்களை இதில் கோத்து விட்டேன். என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அபி ராகவ் 2 பேருமே விட்டு கொடுக்காம இருக்காங்க. ஒரு வேளை 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. அப்படியே சுந்தரி அடிக்க போகிற மாதிரி போகிறாரு. என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. அத்தை அத்தை அப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க அத்தை, பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. என்னால் தாங்கவே முடியல. அவங்க 2 பேரும் சேர்ந்துல வாழ மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ராகவ் வந்து அபி மேலே சந்தேகப்பட்டிருக்கான். அபிக்கு அது பிடிக்கல. அபி கண்டிப்பாக அந்த ராகவை ஏற்றுக்க மாட்டா. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. என்னை எதுவும் சொல்லாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி சொன்னீங்க அப்படின்னு அப்படியே முரளி அப்படியே கத்துறாரு. இல்லை ஒரு வேளை சேர்ந்து வாழ்ந்தா இன்னொரு வாட்டி பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாரு. என்ன முரளி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அப்படி மட்டும் ஒன்று நடந்தது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த ராகவை சாவடிச்சிடுவேன். அவன் உயிரோடவே விட மாட்டேன். அவனை அப்படி இப்படி கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தா, இன்னொரு வாட்டி 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க நீங்கிட்ட சொன்னீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்படியே கொண்டுடுவேன். ஏன் அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. என்ன இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். இவன் டென்ஷன் ஆகிறதும் ஒரு வகையில் நல்லது தான். இவன் டென்ஷன் ஆகி ராகவை போட்டு தள்ளிடுவான். அப்படி ராகவை போட்டு தள்ளிட்டா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அபி வீட்டுக்கு போயிடுவா. அஞ்சலி வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரே கல்லில் 2 மாங்கா. நல்லா இருக்குது. நீ டென்ஷன் ஆகும் முரளி, நீ நல்லா டென்ஷன் ஆகும். நீ டென்ஷன் ஆனாதான் நல்லது. உன்னை டென்ஷனாகவே நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சுந்தரி அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அபியோட அம்மா அப்பா அக்கா 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்கே பாரு சிவராமா, நீ நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நீ வருத்தப்படாத அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. எப்படிக்கா வருத்தப்படாமல் இருக்க முடியும்? எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து என் பொண்ணு மீண்டு வந்திருக்கா, எப்படி நினைக்காம இருக்க முடியும்? யார் அது அப்படி அபி மேலே பழி போடணும்னு யார் நினச்சிருப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுதான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. அதுவும் என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, ஜெயிலுக்குள்ளே அப்படியே என் உயிர் என்கிட்டயே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. புரியுது இல்லை, சரி விடு, இப்போதைக்கு அபி வெளியே வந்துட்டா, அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் என் பொண்ணு எப்படி வேலை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ எதுக்காக கவலைப்படுற? அதான் பாட்டிமா சொல்லியிருக்காங்கல்ல, அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அபி இனிமேல் ராகவ் பார்த்துப்பாரு, அவர் நல்லா தான் பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆமாங்க, மாப்பிள்ளை நல்லவர் தான், நல்லா தான் பார்த்துப்பாரு. இந்நேரம் மாப்பிள்ளை மட்டும் இல்லைனா அபியால் வெளியே வந்திருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு மாப்பிள்ளை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அபியோட அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா, நீங்கள் சொல்கிறதோட நல்லது தான். அபி ரொம்ப பெரிய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கா. கண்டிப்பாக நான் பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. யாராக இருக்கும்? இவ்வளோ பெரிய தப்பை யார் பண்ணியிருப்பா? அதுவும் அபியை மாட்டி விடணும்னு யார் நினச்சிருப்பா? அந்த முரளியாக இருப்பானோ? ஒரு வேளை அந்த திருட்டு பையன் வேலையாக தான் இருக்கும். அவன் தான் எல்லாமே தப்பாக யோசிக்கிறான். அபி கூட சொன்னான் அவனுக்கு சுயநினைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் தான் ஏதாவது ஆள் வச்சு பணம் கொடுத்து பண்ணியிருக்கணும். அவனை தவிர வேறு யார் அபிக்கு எதிரி இருக்கா? யாருமே இல்லை. அவனை விடக்கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கணும். மாட்டட்டும், அவன் என் கையில் மாட்டட்டும், அவனை என்ன பண்ணுறான்னு பாரு, அப்படியே நெசுக்கி எடுத்துட்றேன், அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு அவங்க அத்தை அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அபி ராகவ் 2 பேரும் சேர்த்து வாழ வைக்கணும். எப்படியாவது ராகவை பார்த்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. ஆகாஷ் வராரு ரூமுக்கு. என்ன அக்கா அவங்க தான் வெளியே வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. இல்லை எனக்கு அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இந்நேரம் அபி வெளியே வந்திருக்க மாட்டா, அதை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. எப்போவுமே அபி நல்லா தான் இருப்பாங்க. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்போது ராகவ் எப்படி துடிச்சான் தெரியுமா? அப்படியே அபி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத நினச்சா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே
அவ்வளோ அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தது. எப்படியாவது அபியை காப்பாற்றிடணும், அபியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் ராகவ் மனசு முழுக்கவே இருந்தது தெரியுமா அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து நல்லா தான் வாழ்வாங்க. இவங்களை யாராலேயுமே பிரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு அன்னோன்யம் இருக்குது 2 பேர்கிட்டேயுமே. இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க துடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா ராகவ் துடிக்கிறாரு. எல்லாத்தையுமே நான் கண் எதிர்க்க பார்த்தேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. உண்மையாவா? 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி சரி, அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி, என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு அப்படியே வெக்கப்படுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு, பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், எதுக்காக சுந்தரி அத்தை இப்படி பேசுகிறாங்க? 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா? நான் வாழ விட்டுருவேனா? எதுக்காக இப்படி பேசினாங்க? எனக்கு எதுக்காக இவ்வளோ டென்ஷன் பண்ணாங்க? என்னால் டென்ஷனை தாங்கவே முடியலையே. அபி என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? உனக்கு ராகவோட சேர்ந்து வாழணுமா? வாழணுமா? உனக்கு ஒன்றுனா அவன் துடிக்கிறான், அவனுக்கு ஒன்றா நீ துடிக்கிற. என்னதான் இங்கே நடக்குது? ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை சுந்தரி அத்தை சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? 2 பேருக்குள்ளே ரொம்ப பாசமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக வருது, அப்படியே குத்திக்கிறாரு. அப்படியே செவுத்துலேயே தானாகவே பேசிக்கிறாரு. பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு. அபி, உனக்கு எந்த காரணத்துக்கு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அபி. நீ எனக்கு தான். நீ ராகவோட சேர்ந்துலாம் வாழக்கூடாது. அத்தை சொல்கிறதுலாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே கோவப்பட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த ரவுடிங்க எல்லாரும் அப்படியே சொதப்பிட்டானுங்க. எல்லாமே சொதப்பி அந்த அபியை வெளியே வர வச்சுட்டானுங்க. இதனால் 2 பேருக்குள்ளே பாசம் தான் அதிகமாகும். இப்போ ராகவ் வெளியே எடுத்தோடனே அபி என்ன நினைப்பாங்க? நமக்கு ராகவ் எல்லாம் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அப்படி தானே எண்ணம் வரும். இவங்க 2 பேருக்குள்ளே கோவமாக தானே இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளே பாசமாக இருக்காங்களே, இருக்கவே கூடாதே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக தலையை போட்டு அப்படியே பிச்சுக்கிறாரு. அவ்வளோ கோவம் வருது. அப்படியே பின்னாடி அஞ்சலி தொடுறாங்க. யார் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு முரளி. என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? உங்கள் ஃபேஸே சரியில்லையே அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, பயங்கரமாக கொஞ்சம் தலை வலிச்சுது அதான். என்னது, உங்களுக்கு தலை வலிக்குதா? நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க, வந்துட்டு டேப்லெட் போட்டு படுங்க, வாங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு நான் போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இவ வேற நம்மளை டென்ஷனாகவும் விட மாட்டா, சந்தோஷமாக சிரிக்கவும் விட மாட்டா, நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டா. வந்து என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு இவளை போட்டு தள்ளணும் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அப்படி நான் வரேன் அஞ்சலி, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு பின்னாடியே போகிறாரு. பயங்கரமாக கோவத்தோடு போகிறாரு. என்னங்க இருங்க, உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, இருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இவன் மூஞ்சி வேறு நம்ம பார்க்கணும் போல இருக்குது. அபிக்காக தான் நான் இங்கே இருக்கேன், கடைசியில் என்னை போட்டு எப்படி டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக குடிக்கிறாரு. டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் போட்டுக்கிட்டு படுங்க, உங்களுக்கு சரியாயிடும், ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே டேப்லெட் படுத்துக்கிட்டு அப்பயும் கோவமாக வருது. நடந்து யோசித்து பார்க்குறாரு. ஐயோ, எதுவுமே ஆகக்கூடாது, என்னோட அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மென்டல் மாதிரி தானாகவே பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அஞ்சலியும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க அபி. எல்லாருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிட்றாங்க. அபி வந்துட்டு எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ராகவ், நீ ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக அபியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, அபி நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முருகி இன்னும் கடுப்பாகுது. எனக்கு டிஃபன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாரு. என்னங்க டிஃபன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக எழுந்து போகிறாரு. இவனுக்கு இப்படி தானே கோவம் வரும், நான் ராகவோட போனாலே உனக்கு பிடிக்காது, அதனால தான் டிஃபன் சாப்பிடாம எழுந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அணுவும் அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. என்ன மாப்பிள்ளை சரியாக சாப்பிடாமலே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. தெரியல, ஒன்றும் இல்லை, ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ராகவ், நீ போகும்போது அபியை கூட்டிகிட்டு போக சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது. 2 பேருமே சேர்ந்து ஒன்றாவே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி. இது வேறு நடக்குதா? 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போக போகிறீங்களா? விட்டுருவேன் அவங்கள, என்ன பண்ண போகிறேன்னு பாரு. அங்கே யாரும் இல்லை, லாவண்யா இருக்கா, அவள் போதும். அவளை வச்சே உங்களை சண்டை போட வச்சு ஆஃபீஸ் போக விடாமல் தடுக்கிறதா என்னோட வேலை. அபி, நீ ஆஃபீஸ்லாம் போகக்கூடாது அபி, நீ வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் மட்டும் இல்லை, நீ உன் வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் சுந்தரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க.
முரளிக்கு அப்படியே கோவமாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேற ஆஃபீஸ் போகிறாங்களா? ஐயோ ஐயோ ஐயோ! ஒரே 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 இடத்துல 2 பேரும் ஒருத்தர பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இது நல்லது இல்லையே! போகக்கூடாது. அபி வந்து ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்படியே அங்கேருந்து அஞ்சலி வராங்க. வந்தவுடனே என்னங்க ஏங்க நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்க? உங்களுக்கு நான் போயிட்டு வேறு ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்குமா? அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்ல அஞ்சலி, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒரு ரெஸ்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றா. சரிங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி போறாங்க. அனுவும் உள்ளே போகிறாங்க. ஆகாஷ் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அப்படியே 2 பேருமே ஒன்றா போகிறத பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அனு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம். இனிமே அபியும் சேஃபாக இருப்பாங்க. ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. சூப்பர், நல்லா இருக்கும். ஒருத்தர் பார்த்துப்பாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்க வாழறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அனு ஆமாங்க ஆமாம், நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து போகும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் நல்லா இருக்கணும், அபி நல்லா இருக்கணும், அபிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அபி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலையை விடுங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அணுக்கிட்ட அப்படியே.